ஜெயின் செய்யோன் டிஃபென்ஸ் அகாடமி நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஆர்மியில் அக்னிவீர் ஆர்மிக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அக்னிவீர் இன்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 மார்ச் 2025லேருந்து 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா 12 மார்ச்லேருந்து அதாவது இன்னையிலேருந்து 10 ஏப்ரலுக்குள்ளே அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தென் ஆன்லைன் எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கான யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், திருச்சி ஏரோவை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? தென் இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜெனரல் டியூட்டிக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் வித் 45% அக்ரிகேட்டட் மார்க், மினிமம் 33% இன் ஈச் ஆஃப் தோஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிரைவர் வேகன்சிக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும். தென் அக்னிவீர் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 10th +2 இன்டர்மீடியட் லெவலில் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், ஃபிசிக்ஸ் வித் கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து இங்கிலீஷில் மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அக்ரிகேட்டட் 40% இன் சப்ஜெக்டில் இருக்கணும். தென் +2வில் வந்து நீங்கள் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷில் ஏதாவது ஒரு NIOSல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிருந்தீங்க, அந்த ITI சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க. தென் இதெல்லாம் டெக்னிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் தான் படிச்சிங்க. NSQF லெவல் 4 அண்ட் அபோவ் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க, இது வந்து டெக்னிக்கல் என்ட்ரிக்கு மட்டும்தான். ஸோ டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் டிப்ளமோ ஹோல்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா 10th பாஸ் வித் 50% இன் அக்ரிகேட்டட் அண்ட் மினிமம் 40% இன் இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வித் 2 இயர்ஸ் டெக்னிக்கல் ட்ரேடிங் ஃப்ரம் ITI ஆர் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சுக்கலாம். அதாவது 3 வருஷம் இல்லை 2 வருஷம் நீங்கள் டிப்ளமோ படிச்சுக்கணும்ப்பா. ஓகேவா? ஸோ நீங்கள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் டிப்ளமோ படிச்சிருக்கலாம், மெக்கானிக் டீசல் மெக்கானிக் அப்படின்ற ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக் மெக்கானிக் படிச்சிருந்துருக்கலாம், டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிச்சிருந்துருக்கலாம், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், டாட்ஸ்மேன், சர்வேயர், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸோ மெக்கானிக்கம் ஆப்ரேட்டர், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுலேருந்து 21 வயசு தான். ஓகேவா? ஸோ நான் தெளிவாக ஒன்றா விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி பார்த்துங்க. தென் தனிப்பட்ட முறையிலையும் ஒருத்தருக்கும் தனித்தனியாக வீடியோ நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அக்னிவீர் கிளர்க்கார் ஸ்டோர் கீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 10th +2வில் மினிமம் ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 60% மார்க் அக்ரிகேட்டட், மினிமம் 50% ஈச் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். இங்கிலீஷில் நீங்கள் 50% மார்க் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 100க்கு நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். நீங்கள் காமனாக ஒன்று மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆர்மி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நான் 50 மார்க் 100க்கு 50 மார்க் எடுக்கணுன்றத மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 10th பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்லையும் 33% நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? தென் 8th பாஸ் பண்ணவங்களும் ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களும் ஒரு சப்ஜெக்ட்லையும் 33% மார்க் எடுத்துருக்கணும். இதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுலேருந்து 21 வயசு. ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேவா? இந்த அக்னிவீருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட் 1 அக்டோபர் 2004லேருந்து 1 ஏப்ரல் 2008 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? தென் இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் ஜிடியில், டெக்னிக்கலில், ஸ்டோர் கீப்பரில் இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க. சதர்ன் பிளைன்ஸ் அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா இதுக்கு உண்டான அக்னிவீர் ஜிடிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுக்கான ஹைட் 166 சென்டிமீட்டர் இருக்கணும். அக்னிவீர் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். தென் அக்னிவீர் கிளர்க் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 162 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன். நீங்கள் மினிமமாக உங்கள் செஸ்ட் நார்மலாக அளக்கும் போது 77 சென்டிமீட்டர் இருக்கணும். தென் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? தென் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேராக 166 சென்டிமீட்டருக்கு போயிடலாம். ஓகேவா? 166 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தீங்க அப்படின்னா
49.6 கேஜி இருக்கணும். அதாவது நீங்க வந்து 17 வயசு 60.6 கிலோ. நீங்க அதாவது மினிமம் 50 கிலோவுக்கு மேல இருக்கணும்ப்பா. 166 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்புட்ன்னா. ஸோ ஒரு ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்க செக் பண்ணிக்கலாம். தென் இத பத்தின ஏதாவது டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சார் வெயிட் அதிகமா இருக்கு. வெயிட் கம்மி பண்ணணும். இல்ல வெயிட் கம்மியா இருக்கு. எப்படி அதிகமா பண்ணணும்? அப்படின்னாலுமே நீங்க டைரக்ட்டா எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, என்னென்ன என்ட்ரீஸ்க்கு வந்து மார்க்ஸ் குடுக்குறாங்க? என்னென்ன கேட்டகரிக்கு மார்க் குடுக்குறாங்க? ஓகேவா? சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்க அப்புட்ன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். ஓகேவா? தென் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பார்த்தீங்க அப்புட்ன்னா 20 மார்க்ஸ் குடுக்குறாங்க. நீங்க இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புட்ன்னா 20 மார்க் உண்டு. ஓகேங்களா? நீங்க நேஷனல் லெவல்ல சீனியர், ஜூனியர் விளையாண்டுருந்தீங்க அப்புட்ன்னா 15 மார்க் உண்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல், ஜிடி, கிளர்க்கு, டிரேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே உண்டு. ஓகேவா? தென் நீங்க காலேஜ் லெவல்ல, யுனிவர்சிட்டி விளையாண்டுருந்தீங்க அப்புட்ன்னா 10 மார்க்ஸ் உண்டு. தென் நீங்க ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல்ல கேலோ இந்தியா கேம்ஸ் விளையாண்டுட்டீங்கன்னா, அதுக்கு 10 மார்க் உண்டு. தென் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டுருந்தீங்க அப்புட்ன்னா, ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டேட் லெவல் போயிருந்தீங்க அப்புட்னாலும் 5 மார்க்ஸ் உண்டு. ஸோ ஸ்டேட் லெவல் ஸ்கூல் காம்படிஷன்ல நீங்க அத்லெட்டிக் ஃபெடரேஷன்ல இந்தியன் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் நீங்க விளையாண்டுருந்தீங்கனாலும் 5 மார்க்ஸ் உண்டு. நீங்க என்சிசி கேடட்டா இருந்து அதில ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் உண்டு. பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 10 மார்க்ஸ் உண்டு. சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 20 மார்க்ஸ் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சி சர்டிஃபிகேட் 20 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒன்லி ஜிடிக்கு தான். ஜிடி அண்ட் டிரேட்ஸ்மேனுக்கு. அதர்வைஸ் டெக்னிக்கல், கிளர்க் எல்லாத்துக்கும் 15 மார்க் குடுக்குறாங்க. ஓகேவா? நீங்க என்சிசி சர்டிஃபிகேட்ல ஆர்டிசி பரேட், டிஎஸ்சி பரேட் நீங்க போயிருந்தீங்க, டெல்லி போயிருந்தீங்க அப்புட்ன்னா, அது 25 மார்க் உண்டு. தென் டெக்னிக்கல், ஆ கிளர்க்கு இதுக்கெல்லாம் போயிருந்தீங்க அப்புட்ன்னா, அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்புட்ன்னா, என்சிசி சர்டிஃபிகேட் வச்சு 20 மார்க் உண்டு. ஓகேவா? தென் நீங்க அக்னிவீர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் அப்ளை பண்ணும்போது, நீங்க டிப்ளமோ ஹோல்டரா இருக்கீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு 15 மார்க் உண்டு. ஓகேவா? தென் நீங்க படிச்ச சர்டிஃபிகேட்டுக்குமே உங்களுக்கு வந்து மார்க் குடுக்குறாங்க. நீங்க 10த் ஐடிஐ மார்க் படிச்சிருந்தீங்க படிச்சிருந்தீங்க அப்புட்ன்னா 20 மார்க்கும், +2 முடிச்சிருந்து டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 30 மார்க்கும், தென் 12த் முடிச்சுட்டு 1 இயர் ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்புட்னாலும் 30 மார்க் உண்டு. தென் +2 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஐடிஐ படிச்சீங்கன்னா 40 மார்க் உண்டு. +2 டிப்ளமோ ஹோல்டர் அப்டின்னா, அதாவது நீங்க +2 முடிச்சுட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்புட்ன்னா, அதுக்கு 50 மார்க் உண்டு. ஓகேவா? உங்களுக்கு தாராளமா மார்க் அள்ளி குடுக்குறாங்க. நீங்க உட்காந்து எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க படிச்சீங்கனாலே போதும். சரிங்களா? தென் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து நீங்க அதெல்லாம் இது பண்ணிக்க தேவையில்ல. ஸோ, உங்க மணிய வந்து நீங்க எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்கும் வந்து இது பண்ணி குடுக்குறாங்க. அதேமாரி வந்து நீங்க ரன்னிங் ஓடும்போது யாரும் அமௌண்ட் வாங்கி குடுக்குறாங்க, வேலை வாங்கிர்லாம். ஏன்னா எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாம். ஸோ, கம்ப்யூட்டரைஸ் தான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? தென் நீங்க ரன்னிங் பண்ணும்போதோ, அந்த மாரி வந்து ஃபிசிக்கல் எக்சர்சைஸ்லயோ, மெடிக்கல்லயோ நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றது தெரிஞ்சிருந்துச்சு அப்புட்ன்னா, நீங்க வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அக்னிவீருக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் லீவ் 30 நாள் ஆனுவல் லீவ் குடுக்குறாங்க. சிக் லீவ் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க. தென் அக்னிவீர பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 30,000 சம்பளம், செகண்ட் இயர் 33,000 சம்பளம், தேர்ட் இயர் ரூ. 36,500 சம்பளம், ஃபோர்த் இயர் 40,000 சம்பளம். ஸோ, உங்க அக்கவுண்ட்ல ஏறுறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் 21,000 ஏறும், 2வது வருஷம் 23,500 ஏறும், 3வது வருஷம் 25,550 ஏறும், 4வது வருஷம் 28,000 ஏறும். இதுக்கான கான்ட்ரிபியூஷனும் குடுத்துருக்காங்க. 9,000, 9,900, 10,950, 12,000 அப்படின்னு சொல்லி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன கான்ட்ரிபியூட் நம்ம குடுக்குறோமோ, அதே லெவல் கான்ட்ரிபியூட் வந்து கவர்மெண்ட்டும் குடுத்து, உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, 10 லேக்ஸ் உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நீங்க அக்னிவீர சர்வீஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு சிஎஸ்டி ஃபெசிலிட்டீஸ், ஆர்மில என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கோ எல்லாமே குடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டாண்டர்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்கன்னு மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மிச்சபடி உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் உண்டு. அக்னிவீருக்கு தனியா சர்டிஃபிகேட் உண்டு. அதுக்கு வந்து நீங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி ஜாப்ல ஜாயின் பண்ணலாம். தென் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் எக்சர்சைஸ்க்கு அதாவது பிஇடி நீங்க ரன்னிங் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த ரன்னிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சில நார்ம்ஸு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத பத்தின டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ, இந்த வாட்டி 4 குரூப்பா எடுக்க போறாங்க. நீங்க வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் போகும்போது. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும். அதாவது 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்க வந்து குரூப் 1 பார்த்தீங்க அப்புட்ன்னா 5 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல ஓடணும். குரூப் 2ல பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 31 செகண்ட்ஸ் டூ
5 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச் 1, பேட்ச் 2 நம்ம சொல்லுவோம். ஸோ, இப்போ அவங்க எப்படி வச்சிருக்காங்க, 4 குரூப் வரைக்கும் வச்சிருக்காங்க. தென் குரூப் 3 பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் 46 செகண்ட்ஸ் டூ 6 மினிட்ஸ். குரூப் 4 பார்த்தீங்கன்னா, 6 மினிட்ஸ் 1 செகண்ட்ஸ் டூ 6 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ். இது வரைக்கும் அவங்க வந்து எடுப்பாங்க. நீங்க குரூப் 1ல வரீங்க அப்படின்னா 60 மார்க், குரூப் 2ல வரீங்கன்னா 48 மார்க், குரூப் 3ல வரீங்கன்னா 36 மார்க், குரூப் 4ல வரீங்கன்னா 24 மார்க். புல் அப்ஸ் 10 எடுக்கிறீங்க அப்படின்னா 40 மார்க், 9 எடுத்தாச்சு அப்படின்னா 33 மார்க், 8 புல் அப்ஸ் இருக்குன்னா 27 மார்க், 7 புல் அப்ஸ் இருக்குன்னா 21 மார்க், 6 புல் அப்ஸ் இருக்குன்னா 16 மார்க்ஸ். ஸோ, நீங்க புல் அப்ஸ் எடுக்கும்போது உங்க டோ கீழ் நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தென் 9 ஃபீட் டிச் நீட் டூ குவாலிஃபை, ஜிக்ஸாக் பேலன்ஸ் நீட் டூ குவாலிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 1.6 கிலோமீட்டர மேக்ஸிமம் நீங்க 5 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல ஓட பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வர பாருங்க. ஓகேங்களா? தென் மேலும் இத பத்தின விவரங்களுக்கு நம்ம செய்யோன் டிஃபென்ஸ் அகாடமிய வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன பொறுத்தளவுக்கு அஸ் பெர் த ஆர்மி நார்ம்ஸ் தான். ஸோ மெடிக்கல் செக்கப் நம்மளே இங்க வெறும் மெடிக்கல் ஆஃபீசர் வச்சு நம்ம அகாடமில வந்து நம்ம வந்து அ செக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்க வந்தீங்க அப்புட்ன்னா கண்டிப்பா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டு ஃபுல் மெடிக்கல் செக்கப் ஒன் டைம் வந்து நாங்க பண்ணிடுவோம். ஓகேவா? தென் கண்டிப்பா எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம அகாடமில வந்து ஜாயின் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்னாலும் நீங்க எங்கள்ட்ட கேட்கலாம். ஜெய் ஹிந்த்.